வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விக்டோரியன் ஏஜை பற்றி பார்க்கலாம் வாங்க. ராணி விக்டோரியா வந்து இங்கிலாந்து ஆண்ட காலகட்டத்தை தான் நம்ம விக்டோரியன் ஏஜ்னு சொல்கிறோம். இது வந்து 1837லேருந்து 901 வரைக்கும் நடந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அளவிரதமாக வந்து தொழிற்சாலைகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சது, அர்பன் எக்ஸ்பேன்ஷன் நடந்தது, கொலோனியல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது பல நாடுகளை வந்து அவங்கள ஆட்சிக்கிட்ட கொண்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மாரல் கோட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. இந்த காலகட்டத்தை வந்து பிரிட்டன் இம்பீரியல் பவரையும் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கொண்டு வந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். குயின் விக்டோரியோட ஆட்சி கீழே பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து பல வகையான மாற்றங்களை வந்து உலகம் இடத்துல மாத்திரம் இல்லாமல் அவங்க நாட்டுக்குள்ளேயே நிறைய டொமெஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ், வேல்யூஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொண்டு வந்த ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் கான்ட்ரடிக்ஷன்ஸும் நிறையா இருந்தது. ப்ராக்ரஸும் இருந்தது, அதாவது வளர்ச்சியும் இருந்தது, வறுமையும் இருந்தது, செல்வமும் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தது, என்லைட்மெண்ட் அதாவது வந்து அறிவு சார்ந்த விஷயங்களும் இருந்தது, கன்சர்வேட்டிவ்ஸும் அதாவது பழமையை நோக்கி போன ஒரு பாங்கு இந்த காலகட்டத்தில் இருந்தது. இது ராணி விக்டோரியா வந்து 18 வயசு இருக்கும் போதே அவங்க வந்து அரியணையில் இருந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் யூனிட்டி அண்ட் மொராலிட்டிக்கு ஒரு சிம்பிளாகவே வாழ்ந்தாங்க. அவங்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தது. அவங்க வந்து அவங்க ஆட்சி செஞ்ச காலத்தில் பார்த்திங்கன்னா அப்போ பிரைம் மினிஸ்டர்ஸாக இருந்த லார்ட் மெல்பர்ன், சர் ராபர்ட் பீல், பெஞ்சமின் டிஸ்லேயோட ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவில் இருந்தாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரிஃபார்ம் பில்ஸ் வந்து அவங்களுடைய நாட்டில் பல முன்னேற்றங்கள் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்த ரிஃபார்ம் ஆக்ட் 1832 வந்து ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள், அதாவது வந்து இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தாலும் அடுத்து வந்த செகண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், தேர்ட் ரிஃபார்ம் ஆக்ட் வந்து இன்னும் நிறைய ஆண்களுக்கான ஓட்டுரிமைகளை வந்து அது வந்து கொண்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெமோக்ராட்டிக் கவர்னர்ஸ் கிட்ட வந்து பிரிட்டனை நகர்த்தின ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இப்போ தான் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்தாங்க. லிபரல் பார்ட்டி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியெல்லாம் ஆரம்பித்த காலகட்டம் அது. முக்கியமான நபர்களான வில்லியம் கிளாட்ஸ்டோன், டிஸ்ரேலிலாம் அவங்களுடைய ஐடியாலஜியை இந்த காலத்தில் புகுத்துனாங்க. கிளாட்ஸ்டோன் வந்து ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஃப்ரீ ட்ரேடுக்கு இருக்கும்போது டிஸ்ரேலி வந்து எம்பையர் அண்ட் ட்ரெடிஷனுக்காக இருந்தார். அதே மாதிரி விக்டோரியன் எரரில் பார்த்திங்கன்னா இந்த தொழில் புரட்சி நடந்த ஒரு காலகட்டம். அது வரைக்கும் வெறும் வந்து விவசாய நாடாக இருந்த பிரிட்டன் வந்து தொழிற்சாலை நகரமாக மாறின ஒரு காலகட்டம் இது. டெக்ஸ்டைல்ஸ், கோல் மைனிங், ஸ்டீல், ஷிப் பில்டிங் இதெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்த தொழிலெலாம். அதனால் நிறைய பேருக்கு நல்ல செல்வம் வளமும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடச்சிது. அதே மாதிரி இன்வென்ஷன்ஸ், ஸ்டீம் இன்ஜின், ஸ்பின்னி ஜென்னி, பவர் லூமு இதெல்லாம் வந்து நிறைய வேலை வாய்ப்பை வழங்குச்சு. ரயில்வே நெட்வொர்க் வந்து நாடு முழுக்கவே வந்து போடப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் கம்யூனிகேஷன் காமர்ஸை வந்து இது பல முறையில் வந்து மாறின ஒரு காலகட்டம். இங்கிலாந்து வந்து உலகம் முழுக்க வர்த்தகம் பண்ணி நிறைய இடத்துல வந்து அவங்க தொழில் செஞ்சதுனால அவங்களுடைய போர்ட்ஸு, ஷிப்பிங் லைன்ஸ்லாம் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் எம்பையர் வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய கலோனியல் பவர், அதாவது அவங்களுக்கு வந்து காலனிஸ் ஏஷியாவில், ஆஃப்ரிக்காவில், கரீபியன் ஐலண்ட்ஸில் எல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட உலகத்தையே ஆண்டாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த தொழில் புரட்சி வந்து இந்த தொழில் முன்னேற்றம் வந்து நாட்டுக்குள்ளேயே நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணுச்சு. அதாவது வந்து இந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சூழ்நிலைலாம் ரொம்ப பரிதாபத்துக்கு ஒரு நிலைமையில் இருந்தது. சின்ன வயசுலேயே வந்து இந்த குழந்தை தொழிலாளர்களை கொண்டு வர நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து குடிசைகள் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஸ்லம் ஹவுசிங். அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் ஆதாரம் இல்லாமல் சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் தான் அவங்களாம் வாழ்ந்தாங்க. இந்த வேலை செய்கிறவங்களுடைய வாழ்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்ததுனால அவங்களுடைய நலத்துக்காக நிறைய ட்ரேட் யூனியன்ஸும் லேபர் மூமெண்ட்ஸும் உருவான ஒரு காலகட்டம் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோஷியல் இன்இக்வாலிட்டி, அதாவது ஏற்றத்தாழ்வு நிறைஞ்ச ஒரு ஏஜாக தான் விக்டோரியன் ஏஜ் இருந்தது. அப்பர் கிளாஸும் மிடில் கிளாஸும் எல்லா வசதிகளும் வந்து வாய்ப்புகளையும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஒர்க்கிங் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாறுபாடு, அதாவது ஒர்க்கிங் கிளாஸும் கஷ்டப்படும் போது இந்த பணக்காரங்க வந்து இவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுனால நிறைய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து இவங்களுடைய நிலைமையை முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காலகட்டம். இந்த ஃபேக்ட்ரி ஆக்ட்ஸு, மைன்ஸ் ஆக்ட்ஸு, அப்புறம் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து அந்த லேபர், அப்போ முக்கியமாக வந்து பெண்கள், குழந்தைகளுக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகுத்துது. அது மாத்திரம் இல்லாமல்
அந்த சுகாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஆக்ட்ஸ்லாம் உதவி செஞ்சது. எஜுகேஷன் ஆக்ட் 1870 வந்தது. எல்லாருக்குமே வந்து அடிப்படை கல்வியை அதுவும் அரசாங்கம் வந்து அளிக்கிற அளவுக்கு அது வந்து மாற்றத்தை கொண்டு வந்தது. மிடில் கிளாஸோட வேல்யூஸ், அப்புறம் வந்து அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய கடின உழைப்பு, சிக்கனமாக வாழறது, அவங்களுடைய கடமை, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பார்க்கப்பட்டது. பெண்கள் வந்து அந்த விக்டோரியன் ஏஜுக்கான மாடல், அவங்களோட வர்ச்சியூ, அவங்களோட டொமெஸ்டிசிட்டி எல்லாம் வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கு உரிமைகள் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து பிற்காலத்தில் அவங்க கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்குலாம் அடிப்படையாக அமைஞ்ச ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி விக்டோரியன் ஏஜ் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருந்த ஒரு காலகட்டம். இதில் நிறையா வந்து அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து எதிர்ப்புகள் வந்து சந்தித்தாலும் அது டாமினண்ட்டாக இருந்தது. இதுக்கு எதிர்ப்புகள் கொடுத்த இல்லை நெருக்கடி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவாஞ்சலிக்கல்ஸ், நான் கன்ஃபர்மிஸ்ட், அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் மூவ்மெண்ட்டு. இவங்கெல்லாம் வந்து எப்படியாவது வந்து கேத்தலிக் ட்ரெடிஷன்ஸை ஆங்கிலிக்கனுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்த்தாங்க. அதே சமயத்தில் விக்டோரியன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏஜில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மாரல் வேல்யூஸ், சாஸ்டிட்டி, மாடஸ்டி, டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி இலக்கியம், குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தில் நம்ம நடந்துக்கக்கூடிய அந்த பிஹேவியர், இதெல்லாம் வந்து நல்ல மேம்பட்ட ஒரு காலகட்டம். அது மாத்திரம் இல்லாமல் ஃபிலாந்த்ராஃபிக் என்டவர்ஸ், அதாவது தானம் தர்மம்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கொண்டு வந்த ஒரு காலகட்டம். இதன் மூலமாக நிறைய சேரிட்டி ஸ்கூல்ஸு, அனாதை இல்லங்கள், மிஷினரி சொசைட்டிஸ்லாம் உருவாச்சு. இலக்கியம்னு பார்த்திங்கன்னா பெரிய இலக்கியவாதிகள்லாம் இருந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். நாவல்கள்லாம் வந்து சமுதாயத்தில் இருந்த எல்லா விதமான ரியாலிட்டிஸையும், மாரல் டயலமாஸையும் வெளியில் கொண்டு வந்து அது மூலமாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்தது. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவருடைய ஆலிவர் ட்விஸ்ட், ஹார்ட் டைம்ஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட் மூலமாக வறுமையில் இருந்தவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களையும், அதே சமயத்தில் வந்து நாட்டில் செய்ய வேண்டிய சோஷியல் ரிஃபார்ம்ஸை பற்றியும் அவர் எடுத்து சொன்னார். தாமஸ் ஹார்டி எப்படி வந்து ரூரல் சைடெல்லாம் டிக்ளைன் ஆகிட்டே வருது, மனுஷங்களோட சஃபரிங்ஸை பற்றிலாம் அவரோட புக்ஸ் மூலமாக சொன்னார். சார்லட் பிராண்டே, எமிலி பிராண்டே, ஜார்ஜ் எலியட், எலிசபெத் கேஸ்கெல்லாம் வந்து பெண்களோட குரலாக இலக்கியத்தில் இருந்தாங்க. கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் டெனிசன், ராபர்ட் ப்ரௌனிங், மேத்யூ ஆர்னல்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தோடைய அந்த இன்டலெக்சுவல் ஸ்பிரிட்டை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லலாம். டெனிசன் வந்து போய்ட் லாரெட்டாவாக இருந்து அந்த விக்டோரியன் சொசைட்டியோட ஹோப்ஸ் அண்ட் ஆங்ஸைட்டிஸை வந்து வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் விக்டோரியன் பீரியடில் பார்த்திங்கன்னா ரியலிசம் வந்து ஒரு ரைஸ் இருந்தது, தேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது, மாரலிஸ்டிக் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து மக்களுடைய எண்ணங்களை நல்லபடியாக வழி நடத்தி சென்றார்கள். அதே மாதிரி பிரிட்டிஷ் எம்பையரில் வந்து சூரியன் அஸ்தமே ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் இது. நிறைய இடங்களை அவங்களோட ஆட்சி கீழே கொண்டு வந்தாங்க. அதே சமயத்தில் ஒயிட் மேன்ஸ் பர்டன், அதாவது வெள்ளையர்களோட சுமை, இந்த நாடுகள்லாம் வந்து வளர்ச்சி அடையாத இல்லை ரொம்ப பின்தங்கிய நாடுகளாக இருந்ததெல்லாம் வளர்ச்சி கொண்டு போக வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி கீழே தான் இந்த இடங்கள்லாம் இருந்தது. அதே சமயத்தில் எதிர்ப்புகளையும் நிறைய வந்து இவங்க பார்த்தாங்க. அதாவது இந்தியன் ரெபெல்லியன் 1857, இதனால் வந்து ராணியோட ஆட்சி கீழே வந்து இந்தியா நேரடியாக வந்தது. குயின் விக்டோரியாவை வந்து எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியான்னு 1876 வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இது வந்து பிரிட்டிஷ் எம்பையருக்கு ஒரு நேஷ்னல் ப்ரைடாகவே இருந்தது. அதே சமயத்தில் இது வந்து ரேஷியல் ஹைராக்கிஸ், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், கல்ச்சுரல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உலகம் மிகவும் உருவாக்குறதுக்கும் காரணமாக இருந்தது. அறிவியலில் நல்ல முன்னேற்றமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய நடந்தது. சார்ல்ஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன் அவர் எழுதின ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து ரிலீஜியஸ் பிலீஃபையே ஒரு உலுக்கிடுச்சின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து சயின்ஸ், ரிலிஜன் இதுக்கு பற்றி நிறைய டிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் வந்து கடவுள் வந்து மனிதனை உருவாக்கலை, ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து அடுத்தது வந்து எவல்யூஷன் மூலமாக வந்ததுன்றது தான் அவரோட புத்தகம் சொன்னது. இந்த இண்டஸ்ட்ரியல் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்ஸ் வந்து நிறைய டிஸ்கவரிஸை மெடிசன், இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் உருவாச்சு. நிறைய நியூ ஐடியாஸ் எல்லாம் வந்து சயின்ஸ் ஜேர்னல்ஸ், பப்ளிக் லெக்சர்ஸ், எக்ஸிபிஷன்ஸ் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஜான் ஸ்டூவர்ட் மில், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் மாதிரி திங்கர்ஸ்லாம் வந்து ஃபிலாசபிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் தாட்டும் அவங்க வந்து நிறைய விஷயங்களை பற்றி லிபர்ட்டி, யூட்டிலிட்டிசம், இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பற்றிலாம் பேசினாங்க. குயின் விக்டோரியாவுடைய ஆட்சி வந்து 1901 64 வருஷம் கழித்து அவங்க மரணத்தின் மூலமாக வந்து முடிவுக்கு வந்தது. அவங்க வந்து ஸ்டெபிலிட்டி, டியூட்டி, எம்பையர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிளாக இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள வந்து கிராண்ட் மதர் ஆஃப் யூரோப்புன்னு அன்போடு கூப்பிட்ற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைங்களுக்கெலாம் வந்து வேறு நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனம் முடிச்சு வச்சதுனால அவங்க வந்து
யூரோப்பில் இருக்கக்கூடிய பல ஆட்சியிலையும் வந்து அவங்களுடைய தாக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த பந்தங்கள் தான் உலகம் முழுக்க இருக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.